இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் சுட சுட இட்லி, தொட்டுக்கறக்கு சுட சுட சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு. எங்கள் வீட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? பொதுவாக இந்த மட்டன் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் போட்டு நான் மட்டன் குழம்பு வைக்க மாட்டேன். சண்டே தானே ரிலாக்ஸ்டாக சமைக்கலாம் அப்படின்னு இந்த மிளகாய் மல்லியெல்லாம் நல்லா வறுத்தரைச்சி தான் ஒரு குழம்பு வைப்பேன். அது நல்லா மனமாக செம்ம சுவையாக இருக்கும். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி, மிளகாய், சீரகம், மிளகு, கரம் மசாலா ஐட்டம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயும் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி வைக்கும்போது தான் குழம்பு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அண்ட் ஃபைனலி தக்காளியும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான், வதக்க வேண்டிய சாமானம் எல்லாம் டன். இதெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கழுகின மட்டனை குக்கரில் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளுக்குள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு இதில் இன்னொரு ஐட்டம் நான் சேர்த்திருக்கேன். எஸ், மட்டன் குழம்பு வைக்கும் போதெல்லாம் அதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திப்போம். அந்த உருளைக்கிழங்கும் மட்டனும் சேர்ந்து குக் ஆகும்போது அதோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ஃபைனலி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் தாளித்து அவனோட மண்டையிலேயே டொயங்னு கொட்டி எகைன் இவனை நல்லா கொதிக்க வச்சு ஃபைனலி மேலே அப்படியே ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் வீட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு தயார். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.